அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். ஒரு தடவை அதே தத்தநெறிப்பதில் ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இடம் ஏற்கனவே செலெக்ஷன் பண்ணி கொடுத்து வந்திருந்தோம். அதில் இன்ஜினியர் பிளான் போட்டு வச்சுருந்தார். அந்த பிளானை வச்சுக்கிட்டு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அவங்க உறவுகள் 5-6 பேர் இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம அந்த பிளானை பார்க்கும் பொழுது அது பாதாள சாக்கடை இல்லாத ஏரியா, செப்டிக் டேங்க் வந்துட்டு இன்றைக்கி உலகத்தில் அல்லது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முக்கியமாக அனைத்து பில்டர்ஸும் மேக்சிமம் 100க்கு 99 கூட சொல்லலாம், கழிவுநீர் தொட்டிய வாயுப்பகுதியினுடைய கார்னரில் தான் போடுறாங்க. கரெக்டாக இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் அக்னி பகுதியின் கார்னர்னு சொல்கிறாங்க. என்ன அதாவது கலிகாலம் கரெக்டாக இருக்குங்க, ரொம்ப சுத்தமாக அது வேலையை பார்க்குதுங்க. நல்ல மனுஷன் ஒழுங்காக வேலை பார்க்குறானா இல்லையோ, இந்த கெட்ட காரியம் பண்ணுறவங்க இது ரொம்ப அக்யூரேஷியாக பண்ணுதுங்க. அது இந்த கலிகாலம் சொல்லவே வேணாம், ரொம்ப சப்போர்ட்டு 3 பங்கு சக்தி அந்த அதர்மத்துக்கு உண்டு. ஆகையில நல்லாவே செய்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க உனக்குள்ளே போடக்கூடாதுங்க, சென்டராக போடுங்க, வடக்கு சென்ட்ரு அல்லது கிழக்கு சென்ட்ரெலாம் போடணும், அது சரியாக போடணும், அப்போ தான் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரீசனபிளாகவும் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவர் அந்த நிறையா படித்தவர், எம்இசிவில் என்னமோ நினைக்கிறேன், அதில் நிறையா கொஞ்சம் வீடு கட்டியிருப்பார் ஓட்டுக்கு. அதனால் அவர் இல்லைங்க குட்டாமணி இது கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நிறைய நம்மளை ஒரு வழியாக, அதாவது கேலி கிண்டல் சொல்லுவாங்களே, அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பண்ணக்கூடிய மாதிரி பண்ணார். நம்ம தான் கோவப்பட மாட்டோம், அவங்கள புரிய வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லி அவங்க புரிய வச்சா தான் மீனாட்சி அம்மா நமக்கு மார்க் போடும். அந்த வகையில் சரின்னு பார்த்தா அந்த தெருவில் அது ஒரு தெருங்க புதுசாக இருந்துச்சு. ஒரு இங்கிட்டு ஒரு 50-60 வீடு 70 வீடு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லா பேரையும் 5-6 பேர் இருந்தாங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் அப்படியே நெட்டுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சோங்க. இங்கிட்டிருந்து போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து அப்படியே வந்து அப்புறம் அவங்கள ஒரு வீட்டுக்கு முன்னால் வந்து இங்கே வாங்கணும் கூப்பிட்டோம். அத்தனை பேர் வந்தாங்க. அந்த இன்ஜினியர் வந்தார். அப்போ சொன்னோம், ஐயா இந்த வீட்டில் ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு, நான் சொல்கிற சமாச்சாரம் நடந்தது உண்மையாக இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற இடத்துல போடணும். நான் சொல்லக்கூடிய சமாச்சாரம் இந்த வீட்டில் உண்மையாக இல்லை, நடக்கவில்லை, அந்த சமாச்சாரம் நடக்கவில்லை அப்படி என்றால் நீங்கள் சொல்கிற இடத்துல போட்டுக்கலாம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னாரு அவர். அப்போ திரும்பி நான் சொன்னேன், ஐயா இந்த வீட்டில் ஒரு பெண் நெருப்பு வைத்து இறந்துருக்கிறாங்க, போய் கேட்டுக்குங்க, ஏன்னா முக்கியமான விஷயம் இல்லையாது. அப்போ அவர் என்ன பண்ணார், அப்படியே அமைதியாக இருந்தார். நமக்கு எல்லாம் சொல்லுங்கயா, ஏன்னா ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும்ல. அவங்க வீடு கட்ட வந்திருக்காங்க, என்னையை நம்பி வந்திருக்காங்க, நான் ஐயா சொல்லி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணார், படக்குன்னு கையெடுத்து கும்பிட்டார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் மீனாட்சி அம்மா. அப்போ அதான் மீனாட்சி அம்மா கூட இருக்கான்றதுக்காக ஒரு ஆதாரங்கள் தான். அப்புறம் கடைசியில் அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு, நான் நீங்கள் சொல்ல மாதிரி கட்டணம் ஒத்துக்கிட்டாரு. ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவர் சொன்ன அந்த இங்கிலீஷ் வார்த்தைன்னு ஞாபகம் இருக்குது, ஐயா ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. ஓகே சொல்லுங்கள் சார் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த வீட்டிலேருந்து 4வது வீடு என் வீடு, வடக்கு பக்கத்தில், ஆகையினால் என் வீட்லேயும் வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வீட்லேயும் பார்த்தா நிறைய சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினால என்ன சொல்ல வரோம்னாக்க, நிச்சயமாக கொடுத்த அந்த விதிகள் மிகவும் அக்யூரேசியானவை. துன்பப்படக்கூடாதுங்க. நம்ம என்ன சொல்ல வர, என்னடா துன்பமாக சொல்ல நினைக்கக்கூடாது, துன்பத்தை படக்கூடாது நம்ம. அப்போ அது எங்கெங்கே வரும் அது முதல்ல அடைக்க தெரியும். அதை அடைச்சாவே நன்மை வந்துடுமே. 2 சக்தி தான் உலகத்தில், ஒன்று நல்லது வரும், நல்லது கெட்டது வரும். 2ம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். முழுக்க நல்லது வரணும். அதுதான் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். நம்ம பிள்ளை பேரை பற்றி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த பதிவில் பார்க்கும்யா. நீங்கள் தயவு செய்து நம்மளுடைய சேனல், யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரே யூடியூப் சேனல் நம்ம தான் என்று கூறிக்கொண்டு அடுத்து பார்ப்போங்க. வணக்கம்.